காலைதோறும் புதியவை. கண் கண்டவர்களை நேசி. ஜூன் 25. இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் என்றார். மத்தேயு 13:57. முச்சத்து முல்லைக்கு மனமில்லை என்பது பழமொழி. தன் சொந்த வீட்டில் உள்ளவர்களிடம் நேசத்தை காட்டாமல், மரியாதை செலுத்தாமல், வெளிநபர்களிடம் அன்பாகவும் பண்பாகவும் நடந்து கொள்பவர்கள் எத்தனையோ பேர்கள். இவர்கள் போலியான நற்பெயரை சம்பாதித்து கொள்ள அப்படி செய்கிறார்கள். கண்ணில் காணும் தன் சொந்த சகோதரனை நேசிக்காத, புரிந்து கொள்ளாத எந்த நபரும் கண்ணால் காண முடியாத கடவுளை நேசிக்கவும் புரிந்து கொள்ளவும் முடியாது. இக்காலத்து பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களை மதிக்காமல், சொந்த சகோதரர்களை நேசிக்காமல், அதே சமயம் வெளியில் தங்களுக்கு தெரிந்த பிற பெற்றோர்களை அன்புடன் ஆண்டி, அங்கிள் என அழைத்து அவர்களிடம் அன்போடு பேசுவதும் அவர்களுக்கு உதவுவதும் வழக்கமே. தங்கள் பெற்றோரிடம் எந்த பாசத்தையும் வெளிப்படுத்துவது இல்லை. அநேக கணவன்மார்கள் தங்கள் மனைவியை மரியாதையோடும் அன்போடும் நடத்தாமல், அதே நேரம் பிற பெண்களுக்கு மிகவும் மதிப்பு கொடுத்து புன்சிரிப்புடன் அவர்களுக்கு உதவுவார்கள். இப்படி நடப்பதை நாம் சாதாரணமாக பார்க்க முடியும். தன் இரத்த சம்பந்தமான உறவுகளை மதிக்காமல், முக்கியத்துவம் கொடுக்காமல், மற்றவர்களிடம் நாம் காண்பிக்கும் அன்பு வேஷமானதாகவே இருக்கும். இயேசுவும் தன் சொந்த வீட்டிலும் நாட்டிலும் விரும்பப்படவில்லை என பார்க்கிறோம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். தாவீதை தன் அண்ணன்மார்கள் நம்பவில்லை. கோலியாத்தை கொல்ல அவன் இயேசுவின் நாமத்தில் துணிந்த போது அவனை கிண்டல் செய்து கோபப்பட்டனர். யோசேப்பின் வாழ்க்கையிலும் தன்னுடைய சகோதரர்கள் துரோகம் செய்தாலும் தன் அன்பை வெளிப்படுத்தினான். நாம் எந்த அளவு நம்முடைய சகோதர சகோதரிகளை நேசிக்கிறோம்? யோசிப்போம். ஜெபம். தேவனே, வீட்டில் உள்ளவர்களை முழு மனதாய் நேசிக்க அன்பின் ஆவியை எங்கள் மீது இப்போது பொழிந்தருளும். ஆமேன்.